ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நேற்று சண்டே ஸ்பெஷல் வந்து சோம்பேறி சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? 1/2 kg சிக்கனுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, சால்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை நல்லா கரெக்டாக கெட்டியாகிடுச்சு. சப்பாத்திக்கு எனக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கி சாப்பிட்டாச்சு. மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து மட்டன் தான் வந்து செஞ்சிடும். நேற்றுக்கு வச்சு மட்டன் குழம்பு ரொம்பவே நல்லா இருந்தது. நேற்றுக்கே வந்து தேர்ந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து எண்ணெய், கடுகு, சோம்பு போடுவோம், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் செஞ்சுருந்தோம். நாங்கள் நார்மலாக வந்து மட்டன் குழம்பு வைக்கணும்னா குக்கரில் வந்து விசில் வச்சு வைக்கும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது வந்து பாத்திரத்தில் வைக்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. குக்கர் வீட்டில் இல்லைன்றதுனால நம்ம இதே மாதிரி வந்து பாத்திரத்துலேயே தான் வச்சு வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அம்மா வந்து நல்லா வேக வச்சுருந்தாங்க. வேணும்னா சூப்பு மாதிரி கூட குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அது கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் வேணும், நல்லா கிரேவி நல்லா தண்ணியாகவும் இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஆனால் வந்து நம்ம நார்மலாக மட்டன் குழம்புக்கு வந்து நான் தேங்காய் இல்லாமல் வந்து மட்டன் குழம்பு வைக்கவே மாட்டேன். தேங்காவோடு சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கும் போது, சோம்பு போட்டு அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து குழம்பு மசாலா குழம்பு வீட்டில் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சமாக வந்து தனியா பொடி, மிளகா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன்லாம் சேர்த்தாச்சு. நல்லா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அந்த விழுதும் வந்து சேர்த்தாச்சு. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். நார்மலாக நான்வெஜ்ஜில் வந்து எந்த குழம்பு வச்சாலும் கஸ்தூரி மேத்தி போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவே எடுத்து கொடுக்கும். குழம்புலாம் வச்சுட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வேர்க்கடலாம் அம்மா உரித்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் மாற்றிட்டு பாத்திரம்லாம் இருந்தது எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி வச்சாச்சு. நான்வெஜ்ன்றதுனால ஸ்மெல்லு இருக்குன்றதுனால எல்லாமே அந்த கிச்சன் ஃபுல்லாமே வந்து டீப்பாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மதியம் என்னென்ன லஞ்சு செஞ்சுன்னு பார்ப்போமா? கொஞ்சமாக வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். 2 வேளைக்குமே கரெக்டாக இருக்கும். மட்டன் குழம்பு, எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.